ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம இப்போ வாசிக்கப்பட்ட வேத பகுதி எல்லாரும் கேட்டு இருக்கிறோம். அந்த வசனத்தின்படி நம்ம இது ஒரு 5 கேட்டகரியே பிரிச்சுப்போமே. ஒவ்வொரு கேட்டகரி மாதிரி நம்ம வாழ்க்கையில நம்ம இருப்போம், எல்லாருமே இருக்கிறோம். அதில் ஃபர்ஸ்ட் வந்து ஒவ்வொரு வசனமும் நான் அதை படிக்க வேணாம், ஜஸ்ட் அதை நான் ஓரலாகவே சொல்லிட்டு போயிடுறேன் உங்ககிட்ட. ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தர் வந்து என்னன்னா, வழி அருகே விதைக்கப்பட்ட விதை ஒரு கேட்டகரி. ரெண்டாவது கேட்டகரின்னா கற்பாறையில் விதைக்கப்பட்ட விதைக்கான கேட்டகரி. மூணாவது வந்து முள்ளுள்ள இடங்கள். நாலாவது நல்ல நிலம். இப்படி ஒவ்வொரு கேட்டகரியும் நம்ம பார்க்கும்போது நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டது என்று நம்ம இதில் வேறிட்டு பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஒரு சிலர் நம்மளுடைய இருதயம் எப்படின்னா, வழியருகே விதைக்கப்பட்ட விதையை போல தான் இருக்கும். வசனத்தை கேட்டுட்டு அப்படியே போய்விடும், அதை உணர மாட்டோம். அவர் யாருக்காக பேசினார் என்று கூட உணராத கேட்டகரியா நம்ம யார் இருப்போம் நமக்குள்ளேயே தான் நம்ம முடிவு எடுத்துக்கணும். ஏன்னா நம்மளுக்கு தான் தெரியும் நம்மளை பற்றி. அதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். அதில் வந்து சிலர் வந்து கற்பாறை போல இருதயம் கடினமாக இருக்கும். வார்த்தைகளை கேட்பாங்க, கொஞ்ச நேரம் தான் அந்த பயபக்தி இருக்கும். ஆனால் திருப்பியும் எதனா ஒரு வார்த்தை சொல்லும்போது அவங்க இருதயம் போல திருப்பியும் அந்த வசனத்தை உணராமல் போயிடுவாங்க. அடுத்தது வந்து முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவங்க. அவங்க வந்து ஒவ்வொரு வசனமும் கேட்கறதுனா புத்திர மாதிரியே தான் இருக்கும், ஆனால் அதை உணர மாட்டாங்க. கடைசியெல்லாம் அதை உணர்ந்து கொண்டு, ஏன்னா அது வேறு இல்லைன்றது காரணம் தான் அதுக்கு ஒரு விஷயமா இருக்கும். கடைசியில் இருக்கிற ஒரு நல்ல நிலம், அதுக்கு எத்தனையோ உதாரணங்கள் இருக்குது. நல்ல நிலத்துக்கு எந்த வகையான பயிர் போட்டாலும் அது விளையும். அது எப்பவுமே என்ன சொல்ல, அதுக்கு இப்போ கூட கிளையும் வளரலாம், என்னென்ன வளரும், ஆனால் அதன் பலன் வந்து நிறைய தான் இருக்கும் தவிர அதெல்லாம் தானாக எடுத்துருக்கோம். அது போல் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படிப்பட்ட ஆட்களாக இருக்கிறோம்? முள்ளுள்ள இடங்களில் இருக்கிற விதையை போல இருக்கிறோமா? நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையை போல இருக்கிறோமா? இல்லை கற்பாறையா? இல்லை வழியருகே விதைக்கப்பட்ட விதைகளாக இருக்கிறோமா? எப்படியாக நாம் இருக்கிறோம் என்று நாம் அறிந்து கொண்டு வசனத்தை கேட்கிற ஒரு நல்ல நிலத்திற்கு ஒப்பாக இருக்கணும்னா நம்ம அந்த தினம் அவர் வசனத்தை கேட்டு அதன்படி ஆராய்ச்சினால்தான் மட்டும்தான் நம்ம நல்ல நிலத்திற்கு ஒப்பாக இருக்கும். அப்போ தான் அது நமக்கு 60 100 நமக்கு பலன் கிடைக்கும். இந்த மற்றவர்களை இப்போ இருதயங்களை போல நம்ம இருந்தோம்னு வச்சுக்கலாம், நம்ம வாழ்க்கை தேவனை விட்டு பிரிஞ்சிடும். கர்த்தர் தாமே இந்த சிறுவசனங்களை ஆசீர்வதிப்பாராக.